ரீசெண்டா ஓலா S1 Pro Gen 2ல அப்ஹில் டெஸ்ட் போட்டிருந்தோம். அதே மாதிரி டவுன்ஹில் டெஸ்ட் பண்றப்ப லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா காட்டியான நின்னுச்சு, அதே மாதிரி ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டெருமை நின்னுச்சுங்க. அப்ஹில் டெஸ்ட் அப்ப நாம எந்த மலையில ஏறணுமோ அதே மலையில இருந்து தாங்க கீழே இறங்கி இப்ப நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். அதாவது திம்பம் மலைப்பாதையில் அதாவது 11 கிலோமீட்டர் நம்ம டவுன்ஹில் போய் வண்டியில எவ்வளவு ரீஜெனரேஷன் மூலியமா பேட்டரி சார்ஜ் ஆகுது, எவ்வளவு கிலோமீட்டர் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். இப்ப இனிஷியலா வண்டியில பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிறப்ப 72% பேட்டரி இருக்கு, 105 கிலோமீட்டர் நார்மல் மோட் ரேஞ்ச் இருக்குங்க. இப்ப நம்ம டவுன்ஹில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நார்மல் மோட்லயே தான் ரைட் பண்ணோம். என்டையர் டவுன்ஹில் நம்ம 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே தான் மெயின்டைன் பண்ணோம். நார்மல் மோட்ல தான் டவுன்ஹில்மே நம்ம இறங்கிட்டு இருந்தோங்க. நம்ம த்ராட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லாம் கொடுக்கவே கிடையாது. கீழே இறங்குறப்ப ரீஜன் மூலியமா பேட்டரியுமே சார்ஜ் ஆச்சு. என்டையர் 11 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓலா S1 Pro Gen 2ல கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்ம வண்டியோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நார்மல் மோட் 105 இருந்தது 110 மாறிடுச்சு. பேட்டரி பர்சன்டேஜ் 4% அதிகமாகி 72 இருந்து 76 மாறிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.